வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. அதாவது இந்த ரீல்ஸ் நாயகி நம்ம திருவிக எம்எல்ஏ கண்ணகி அவர்கள் வந்து ரீல்ஸ் போடுறத நிப்பாட்டிட்டாங்க. அவங்களுக்குமே நாயகிக்கு நாயகியா இருந்த ஒருத்தவங்க வந்து கீர்த்தனா அவர்கள். அவங்களும் இப்ப வந்து ஹோல்டுல போட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அவங்களும் இப்ப ரீல்ஸ் எடுக்கிறதே இல்ல. இது மாரி இந்த வெள்ள கோட்டு போட்டுட்டு போயிட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தா எல்லாருமே ரீல்ஸ வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹோல்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அதனால விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அன்னைக்கு போயிட்டு பஸ்ல உட்காந்து ரீல்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, தலைமைச் செயலகத்துலேருந்து இறங்குறாருன்னு நெனைக்கிறேன். குடுகுடுன்னு இறங்குற மாரியான ஒரு ரீல்ஸ பார்த்தேன். பார்த்தவுனே டக்குன்னு எனக்கு வந்து விவேக் அவர்கள் இந்த சமரசமா ரெட்டி என்ன "சம்சாக்குள்ள ரொட்டி" அப்படின்னு சொல்லி கேட்பார்ல, அந்த படத்துல தன்னை வந்து ஒரு வில்லனாக, ஒரு ரவுடியாக வந்து அவர் பில்டப் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் இப்படிதான் குடுகுடுன்னு மேலயும் கீழயும் வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பாரு. ஏன் வேலை வெட்டி இல்லாம அப்படின்னு ஞாபகம் வருதுன்னா, திமுக மீது அவ்ளோ வன்மம். தேவையில்லாத கேஸ் எல்லாம் போட்டு திமுக மேல போட்டுட்டு, குடுகுடுன்னு ஓடி போய் கோர்ட்டுக்கிட்ட நரிச்சுன்னு புட்டு வாங்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்கிறாரு விஜய் அவர்கள். ஆனா, அவரு தேவையா பார்க்க வேண்டிய வேலைகள்லாம் நெறைய இருக்கு. அவரோட கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரு 1,50,000க்கு. அப்புறம் நான் எப்படிங்க என் ஆஃபீஸ்ல உட்கார்ந்தே லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உன் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து லஞ்சம் வாங்காம வேற எங்கேயா வாங்குவ? அதுவும் அவரோட பிரைவேட் ஆஃபீஸு. அங்கேயே வாங்கிட்டு, அதவே ஒரு மூட்டுக்கு எடுத்துட்டு தூக்கிட்டு வரார். அதையும் வந்து முட்டு குடுத்துட்டு, அவர் அவ்வளோ தூரம் சொல்றாரு. அவர் எப்படி லஞ்சம் வாங்கியிருப்பாங்க? இது திமுகவோட சதி அப்படிங்கிறாங்க. உங்க ஆஃபீஸ்க்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து உங்களுக்கு பணம் குடுத்து ரெக்கார்ட் பண்றது திமுகவோட சதியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து விளக்கம்லாம் குடுத்ததுக்கப்புறம் தாவேகா அவர வந்து நீக்குது அந்த நிர்வாக அவங்களுடைய கட்சியிலேருந்து நீக்கம் செய்து. நீக்கம் செஞ்சது ரொம்ப வசதியா போயிடுச்சு இந்த பத்திரிகைகளுக்கு. நீக்கம் செய்த அடுத்த நிமிஷத்துல இருந்து எக்ஸ் நிர்வாகி அப்படின்னு. அந்த எக்ஸ் நிர்வாகின்னு அவங்க போடணும். பாருங்க உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அங்க வந்து இந்த இந்த நிர்வாகம் வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுக்கு. இல்லன்னா இதுவரைக்கும் நம்ம நெறைய விஷயங்கள் இருக்கு. எம்எல்ஏ சரவணன் மீது ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்கல? அவர ஏன் எக்ஸ் நிர்வாகி ஆக்கல? அவர ஏன் எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்கல? தூக்குனா 107 சீட்டு வந்து 106ஆ குறைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம பேரம் பேசி குதிரை பேரம்லாம் பண்ண வேண்டியிருக்குது. நெறைய கட்சியிலேருந்து ஆள் எடுக்க வேண்டியது இருக்கு. ஆள் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா 67 நாட்களாகியும் இன்ன வரைக்கும் கவர்னன்ஸ அவங்க தொடங்கவே இல்ல. கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்றதுக்கு தான் வந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க பாட்டுல வந்துட்டு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகி வந்தவரப்ப எப்படி நம்ம ஆக்ஷன்லாம் எடுக்க முடியும்? அதெல்லாம் முடியாதுல்ல. ஆனா இது இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் உடனே ஆக்ஷன் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிருவாங்கல்ல. அதனால அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, இது மாரி பார்க்க வேண்டிய வேலைகள் நெறைய இருந்தாலும், நமக்கு தேவையில்லாத ஆணிய தான் நேசமணி அவர்கள் பிடுங்குவாரு அப்படிங்கிற மாரி, ஐயா நேசமணி அவர்கள் வந்து பிடுங்கின ஆணிகள்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ஸியோடைய அன்பானந்தம் நெனைக்கிறேன் அவரோட பேரு. அவர் மேல ஒரு கேஸ போட்டு அவர் வீட்ல போய் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்துட்டு இருக்காங்க சேர் போட்டு. இவங்க போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே, நம்மளோட தீகா, அப்புறம் ஜென்ஸி டீம்லேருந்து எல்லாருமே அங்க போய் உட்கார்ந்துட்டாங்க அவரோட வீட்டுக்கு முன்னாடி. அவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிருந்தார் போல. நாங்க அரெஸ்ட் பண்ணியே தீருவோம்ன்னு சொல்லி போலீஸ் அங்க போய் அத்தன பேர் குமிஞ்சிருக்காங்க. சரி, அவருடைய கேஸ்லயும் பார்த்தீங்க அப்டின்னா, மண்டையில கொட்டி ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அடுத்து சரண் மீது போட்ட அவரும் ஜென்ஸி தான். அவர் வந்து ட்விட்டர்ல ஏதோ பேசிட்டாரு அப்டின்னு சொல்லிட்டு, அவர் மீது போட்ட வழக்குலயும் பார்த்தீங்கன்னா, மண்டையில நரிச்சுன்னு கொட்டி ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கரூர்ல ஒரு மாற்றுத்திறனாளி அவர் வந்து டிஎம்கே சார்ந்தவர். ஐயா விஜய் அவர்கள வந்து ஆபாசமாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது ஒரு கேஸ். அவரையும் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டே தீரணும்னு சொல்லிட்டு அவர குண்டக்கா தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவரோட நிலைமையை பார்த்து கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணி மண்டையில நரிச்சுன்னு கொட்டி அனுப்பிருச்சு. அவ்வளோ ஒருத்தர வந்து அவசர அவசரமா தூக்கிட்டு வரீங்களே, அங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனியில அடிவாரத்தில் இருக்கும் கோவில் சொத்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கீழ வர வேண்டியது. அத அவசர அவசரமா கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தாசில்தார கூட்டிட்டு வந்து, ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து அன்னைக்கு லீவ் போட்டு போயிட்டாரு. அவர் ஏன் லீவ் போட்டு போனாங்க அப்படிங்கிற கேள்விய இன்னொருத்தர் முன் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவரையும் நேத்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கும் மண்டையில விஜய் அவர்களுக்கு கொட்ட வச்சு ரிமாண்ட ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அந்த மாரி ஒரு இடத்த வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ரெஜிஸ்ட்ரார கூட்டிட்டு வந்து, அவசர அவசரமா ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துருக்கீங்க. அ அந்த கேஸ வந்து உடனே எடுத்து, இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்காம, ஒரு கீழ்மட்ட ஒரு ரெஜிஸ்ட்ரார மட்டும் நீங்க வந்து பதவி நீக்கம் செஞ்சுட்டு, இது அவரோட தலைமையோடைய கீழ்ல நடந்திருக்கோ, அதுக்கு மேலலாம் யாரெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க, யாரெல்லாம் அவருக்கு அழுத்தம் குடுத்துருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்வைலாம் இல்ல. அந்த கேஸ்ல கவனத்த காணோம். போயும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளிய கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கு மண்டையில கொட்டி அனுப்பிச்சுட்டாங்களா?
அதுக்கப்புறம் நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது போட்ட கேஸையும் வந்து கூப்பிட்டு வச்சு மண்டையில் நரிச்சன் குட்டி ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வேலு அவர்கள் மீது போடப்பட்ட அந்த கேஸுக்குமே ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு மண்டையில நரிச்சுன்னு கொட்டி அப்படின்னு நான் சொல்றேனே, இப்போ என் மேல கேஸ் வருமான்னு கூட நீங்க யோசிக்கலாம். அதெல்லாம் ஏன் வராது? விஜய் அவர்கள் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருந்தப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் சிஎம் ஸ்டாலின் அவர்களையும் இதே வார்த்தையை சொல்லி பேசியிருக்கிறாரு மேடையில். திருச்சிக்கு போனப்போமா இல்லை, அதாவது அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலை ஒட்டி ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. கோர்ட்டே வந்து மண்டையில் கொட்டுச்சு அப்படின்னு. அதனால அப்படி சொன்னாங்க அப்படின்னா இதே வாதத்தை வச்சு என்னாலையும் பேச முடியும் அப்படிங்கிற தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். மண்டையில கொட்டி அனுப்பியிருக்கு. இப்படி தேவையில்லாம ஒவ்வொருத்தரையா புடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு கைய புடிச்சு ஆன்னு சொல்லி அரசியல் சொல்லி தர்றதுக்கே திமுக தான் வேணும். அதனால கேஸ் போடுறதுக்கு கூட திமுக தான் வேணும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல்ல வர முதல் ஆவையே கைய புடிச்சுதான் சொல்லி தரணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அரசியல் என்னன்னு சொல்லி தரணும், அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி தரணும். 75 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட இவர் அரசியலே கத்துக்கணுங்கிறப்போ இந்த மாதிரி எல்லாம் கேஸ் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறதையும் அவர் கத்துக்கிறதுக்கு இன்னும் 75 வருஷம் ஆகும். இது என்ன அப்படின்னா, இந்த அரசியல் பேசுறாங்க இல்லையா திமுக ஆதரவாளர்களா, அன்பானந்தமா இருக்கட்டும், இல்லைன்னா சரதா இருக்கட்டும், அப்புறம் நம்ம சரண்யா அட்வொகேட் அவங்களெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எது லிமிட்டு, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, இவங்க என்ன இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க, அதைத்தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அதனால் இந்த கேஸில் எப்படி வாதாடணும், இது முதற்கொண்டு ஆலேருந்து அக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக திமுக ஆதரவாளர்களுக்கு எது லிமிட்டு, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் ஒருத்தர் மைக்கை பிடிச்சோ இல்லை இன்ஸ்டாவில் வந்தோ ஒரு வீடியோ போடுறாங்க அப்படின்னா கொஞ்சமாவது 99% தெளிவோட தான் போடுவாங்க. அதனால் நீங்கள் கேஸ் போடும்போது நம்ம சரியா தான் போடுவோமா, நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு யோசிச்சு போடுங்க. கண்டதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கேஸா கொடுத்துட்டு கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க வேண்டாம். இதுல மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது விஜயோடைய கட்சிக்காரங்க, விஜயோடைய ஆதரவாளர்கள் சங்கீதா அவர்களை மிக அசிங்கமாக சித்தரிச்சு, யாரு கூடனா ஐயா ஸ்டாலின் அவர்களோட சித்தரிச்சு போட்டாங்க. அப்போ கூட வந்து ஸ்டாலின் ஐயா வந்துட்டு என்ன அசிங்கமா பேசுறாங்க, என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க, இல்லை என்னுடைய அப்பா கலைஞர் அவரை பத்தியுமே வந்து நிறைய நாத்தாக்காரங்களே பேசிட்டாங்க அப்படின்னு எந்த விதத்துலையுமே யாரையுமே கைது செஞ்சிருக்காது. அவங்க கைது செய்தது எல்லாமே ஒன்று அவதூறு கேஸாக இருக்கும், இல்லை பெண்களை ஆபாசமாக பேசின கேஸாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஏதாவது பெண்களை ரொம்ப மிக கொச்சியாக, அதுவும் தொடர்ந்து கெபச்சுவல் அஃபண்டராக இருந்திருப்பாரு, அவங்கள தான் பிடிச்சி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி லிஸ்ட்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் குமார் அவர்கள் வந்து அவதூறை தொடர்ந்து பரப்பினார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் 2-3 தடவை வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அது வேற. இங்க இந்த கரூரை சார்ந்த மாற்றுத்திறனாளி அவர் ஏதாவது அவதூறா பேசியிருக்காரான்னு 2 தடவை போய் திரும்பியும் போய் படிச்சு பார்த்தா ஆபாசமா பேசினாருன்னு தூக்கி போட்டிருக்காங்க. சரி, அப்போ முதலமைச்சர் அவர்களே ஆபாசமா பேசினா கேஸ் எடுக்கக்கூடாதா, இல்ல ஆபாசமா பேசலாமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். ஆபாசமா பேச வேண்டிய அவசியமும் இல்லை, ஆபாசமாவும் பேசவும் கூடாது. ஆபாசமா பேசினா கேஸும் போடலாம். ஆனா இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அதற்காக கேஸ் போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியலே அப்படிதான் இருந்திருக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல. அதனால விஜய் அவர்கள் அப்படி இருக்கணும்லாம் நான் சொல்லல. தன் மீது யாராவது ஆபாசமாக பேசினா கேஸ் போறதுல அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, தாராளமா போட்டுட்டு போட்டோம். ஆனா அதுல காமிக்கிற சிரத்தைய, அதுல காமிக்கிற வேகத்தை மற்ற விஷயங்களை காமிக்கிறாரா அப்படிங்கறதா என் கேள்வி. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இந்த 65 நாட்கள்ல 2 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே தொடர்ந்து முதல்ல ஒருத்தர் வந்து உங்களுக்கு நியூஸ் வந்து அதிகமா பரவுனது இந்த சபரீசன் அவர்கள் விருதுநகர். அதுக்கப்புறம் அடுத்த நாளே வந்து இன்னொரு நபர் வந்து இறந்துடுறாரு. நான் இது 2 தான் லாக்அப் டெத்ன்னு நினைச்சிட்டு இருந்தா 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படின்னு சூரிய சேவியர் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு. இப்போ 4 நடந்திருக்கு. இதெல்லாம் கவனிக்காம
அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான குற்றம், குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு அவ்ளோ மோசமா இருக்கு. உங்களுடைய அதிகாரிகள அதாவது கவர்ன்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க மீட்டிங் போட்டு, அதெல்லாம் சரி பண்ணத விட்டுட்டு, அவங்கள இந்த மாரி ஜென்ஸிக்கு எதிராக போயிட்டு அவங்க வீட்ல போய் நடுராத்திரில உட்கார்ந்து அவங்கள புடிச்சிட்டு வந்து ஜெயில்ல போடுங்க. ஏன்னா, என்ன வந்து அசிங்கமா பேசிட்டான். என்ன வந்து ஆபாசமாக பேசிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஜென்ஸி சரண் மேல போட்ட கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது டிவிகே பெண்களை தாவேகா இன்ஸ்டால இயங்கக்கூடிய பெண்கள அவர் வந்து விளக்கமாறு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறது ஒரு கேஸு. எங்களோட மனசு புண்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு வராங்க அந்த கேஸ. அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிமாண்ட் ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணி மண்டையில ஒவ்வொரு முறையும் கொட்டி தான் அனுப்பிட்டு இருக்கு. இதுல என்ன கேள்வி அப்டின்னா, நீங்க வந்து திருச்சியில 41 உசுரு போனதுக்காக போயிட்டு அவங்கள சந்திக்கிறீங்க அந்த மக்கள. அதாவது நேரடியாக போய் சந்திக்கல. ஏற்கனவே நீங்க மகாபலிபுரம் ரெசார்ட்ல சந்திச்சீங்க. அதெல்லாம் வேற விஷயம். இப்போ வந்து அவங்கள நேரடியாக சிஎம் ஆனதுக்கப்புறம் சந்திக்க போறீங்க. ஆனா, நீங்க போனதோடைய நோக்கம் என்ன அப்டின்னா, அங்க எலக்ஷன் அதாவது பை எலக்ஷன் வருது. அதற்காக வந்து அவங்கள சந்திக்க போனதாக பேசப்பட்டதுல்ல. அந்த இடத்துல, அந்த துக்கமான சமயத்துல கூட நீங்க என்ன சொல்றீங்க அப்டின்னா, அப்படியே டேஷ்ன்னு சொல்றீங்க. அப்படியே கேப் விடுறீங்க. அதுல என்ன ஃபில் பண்ணும்? மயிருன்னு தான் ஃபில் பண்ண முடியும். அந்த இடத்துல நீங்க பேசின வார்த்தைய. அப்போ நீங்க ஃபில் பண்ணாம விட்டா கூட, அதுதான் கன்வே ஆகுது அப்டின்னா, அத விட இந்த "வழக்கமாறு" அப்படிங்கிற ஒரு வார்த்தை மோசமாயிடுமா? நீங்க ஒரு சிஎம். நீங்க போற இடத்துலலாம் போயிட்டு, "அன்னைக்கு நான் என்ன?" அப்படின்னு கேட்கிறீங்க. அதையும் ஃபில் பண்ணா என்ன வரும்? அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கன்வே ஆகுது. ஒரு விஷயத்த நீங்க சொல்லலைனாலும் கன்வே ஆகிருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு டிக்னிட்டியான அரசியல் பண்றீங்க அப்படின்னு பரப்பப்பட்டு வருது. இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் மீது அந்த மாரியான ஒரு விஷயம் வந்து பதியப்பட்டது. அவர் வந்து புகழேந்தி மாரி ஆட்சி செய்றாரு. அவர் வந்து யாரு மேலயும் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அ சீமானுடைய அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணி பேசுறாரு. சாணக்கியா, அதாவது பாண்டியவரோட வீட்டுக்கு அவங்க அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போறாரு. இவ்ளோ நாகரிக அரசியல் தேவையில்ல அப்படின்னு அத வந்து அந்த திமுகவினரே வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா, அந்த புகழாரம் திரும்ப உங்களுக்கு என்னமோ ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த மாரி செஞ்சதில்ல. விஜய் அவர்கள் தான் ஒரு பயங்கரமான டிக்னிட்டியான ஒரு அரசியல் செய்றாரு. நாகரீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல, நீங்க பதவிக்கு வரதுக்கு முன்னாடி வார்த்தைகள் வேற மாரி பயன்படுத்தி, நான் நாகரீக அரசியல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க காமிச்சுட்டே தான் இருந்தீங்க. பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் என்ன அப்படின்னு ஒரு இது. நீங்க டேஷ் அப்படி விடுறது. இதெல்லாம் வந்து நாகரிக அரசியல்ல வருமா? இதுக்கு நீங்க அந்த வார்த்தையவே சொல்லிட்டு போயிரலாம். இது அத விட ரொம்ப ஒரு பெரிய தாக்கத்த உண்டு பண்ணுது. அதுவும் உங்கள நம்பி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி அப்படிங்கிறத ஒரு பதிவு செய்ய விரும்புறேன். இந்த கோயில் நிலத்தை ஆட்டைய போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு, ரமேஷ் அவர்கள் ஒரு பேட்டி குடுக்குறாரு. அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, தவறு நடந்திருக்குன்னு. ஆமாங்க ஐயா. தவறுதாங்க ஐயா. அதாவது 2 0 போடுறதுக்கு மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிற 1க்கு பதிலா 2 போட்டுட்டாங்க. இங்க 2 0 எடுத்தனால அங்க 2ன்னு போட்டுட்டாங்க. அவ்வளோதான். சின்ன தவறு தான். அது பண மோசடி, நில மோசடி, ஊழல் அதுலலாம் வராது. சின்ன தவறு நடந்துருச்சு. அப்படிதானே? இத அவர் பதிவு செய்ததுக்கு அப்புறம், இந்த ஒரே ஒரு மாமி வராரு அப்படிங்கிற மாரி, ஒரே ஒரு கவுன்சிலர் இருப்பாங்கல்ல, நம்ம மாமி உமா ஆனந்த். அவங்களே கொதிச்சு போய் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. எனக்கு திரும்பி பார்த்தா, சேகர் பாபு வந்து ஏஞ்சல் மாரி தெரியிறாரு. எப்படி வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய நீங்க பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா விக்க போச்சு அப்படின்னு, உங்க அவா. அவங்களே வந்து பொலிச்சுன்னு உங்க மூஞ்சில துப்பியிருக்காங்க தெரியுமா? டெலீட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. அவங்க Twitterல இந்த பதிவ போட்டுட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க. உமா ஆனந்த் வந்து கரெக்ட்டா எலக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க. அவங்க வந்து மேயர் மீட்டிங்க முடிச்சுட்டு வெளியில வராங்க. அப்ப வந்து பத்திரிக்கையாளர்கள் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ரூ. 4000 கோடி ரூபாய் வந்து முறையாக திமுக அரசு பயன்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், என்னதான் இருந்தாலும் அவங்க பிஜேபிக்காரங்க தானே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்த இடத்த பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா என்னோட தொகுதியில மழைநீர் தேங்கி நிக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப அது என்ன உமா மாமி இடம் அப்படிங்கிறதுக்காக அங்க போய் மட்டும் திமுக அரசு சரி பண்ணுச்சா? அப்போ ஓவராலா வந்து அவங்க பிரையாரிட்டி 1, பிரையாரிட்டி 2, ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அவங்களோட இடம் மாரியே சென்னையில வந்து நீங்க நெறைய இடங்கள்ல வந்து அவங்க பரவலாக கடந்த 2, 3 வருடங்களாவே பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீர் வந்து தேங்கியே நிக்கல. ஓடுச்சு. அதாவது மழை பெய்யும்போதே வந்து ஃபோட்டோ எடுத்து சில பத்திரிகையாளர்கள் வந்து பிஜேபிக்கு வேலை செய்றவங்க, அதிமுகவுக்கு வேலை செய்றவங்கலாம் வந்து போட்டாங்க.
பாருங்க இன்னும் தேங்கி தான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஆளுங்களே போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு மழை நின்னதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல முன்பு, பின்பு அப்படின்னு எடுத்து போட்டுட்டே தான் இருந்தாங்க. சில சேனல்ல அந்த மாதிரியான உண்மையான நியூஸஸ்மே வந்து வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மழைநீர் தேங்கி நிக்கல. ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வந்து நின்றுக்கும். இத அந்த அம்மா வந்து இதெல்லாம் விட்டுருங்கங்க. இதெல்லாம் விட்டுருங்க. அந்த அம்மா என்ன பதிவு பண்றாங்க தெரியுமா? என்னோட தொகுதியில மழைநீர் தேங்கி நிக்கல. பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்றாங்க. அத தாண்டி வந்து நான் குடுத்தேன்ல, என்னோட தொகுதி மக்களுக்கு நான் வந்து 100% கமிட்மெண்ட்ஸ் குடுத்தேன். அதுல 80% வந்து நான் மேயரிடம் கேட்டப்பவும், திமுக அரசிடம் கேட்டப்பவும் எனக்கு ஃப்ரீடம் குடுத்தாங்க. எந்த தலையீடும் செய்யல. நான் 80% வந்து நான் கமிட் பண்ணதுல நான் முடிச்சு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிஜேபி கவுன்சிலர் அவங்க தொகுதிக்கு சொன்ன கமிட்மெண்ட்ல 80% வந்து செய்து குடுக்குறதுக்கு திமுக அரசு ஒத்துழைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க குடுத்த கமிட்மெண்ட்ஸ அவங்க எவ்வளவு தூரம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கணும். ஆனா விஜய் அவர்கள் என்ன போய் பேசினாரு? திமுக ஊழல் செய்து விட்டது அப்படின்னு பேசினாரு. ஆனா இந்த மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர் வந்து ஒரு நடிகர். அவர் படத்த நடிச்சாலே அவர பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். விஜயோடைய நண்பர் அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன வச்சுட்டு இன்னைக்கு அவர் ஒரு எம்.எல்.ஏ. அவரு 100 கோடி கிட்ட அடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. சரி, கான்ஸ்பிரசி பேச வேணாம். அத வந்து ஜூனியர் விகடன்ல அவங்க வந்து கழுகார் எழுதியிருக்கிறாரு. வரட்டும். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம அத வந்து வீடியோவா போடலாம். பட் இந்த மாரியாக ஊழல், பண மோசடி, நில மோசடி, கோவில் நில மோசடி, பெண்களுக்கு எதிரான குற்றம் எல்லாமே நடக்குது. கஞ்சால 2 பேர கைது செய்றாங்க. அதுல இறந்தவர் தான் வந்து சபரீஷன். ஒரு 200 இது கிட்ட கிராம் கிட்ட வச்சிருந்த அவர வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சு அடிச்சு அது லாக்அப் டெத் ஆயிருக்கு. ஆனா தாவேகா நிர்வாகி அவர அன்னைக்கு நைட்டோட நைட்டா விட்டாச்சு. இது ஒண்ணு. இப்போ உமா ஆனந்துக்கு வருவோம். உமா ஆனந்த் ரமேஷ் அவர்கள கம்பேர் பண்றாங்க. சேகர் பாபு கூட கம்பேர் பண்ணி, சேகர் பாபு எனக்கு ஏஞ்சலா தெரியிறாரு. அதுக்குள்ள வந்த 65 நாட்களுக்குள்ள 100 கோடி ரூபாய் சொத்து. அது வந்து ஒரு கோவில் நிலம் அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் பண்றவருக்கு தெரியாதா? சர்வே நம்பர் இருக்கும். சர்வே நம்பர் போட்ட உடனே பட்டா டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம குடுத்த உடனே அது வந்து யாருக்கு சொந்தமான நிலம்னு வந்துரும். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாளே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் வருவாரு. எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் சைன் பண்ணி குடுப்பாரு. இங்க வந்து ஒரு கேள்வி வரும். அது வந்து நெறைய பேர் முன்வைத்த ஒரு கேள்விதான். அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலம். அது வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் உள்ளது, கோவில் சொத்து அப்படிங்கிறது கூட ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு இல்ல வெளியூர்ல இருந்து வரவருக்கு தெரியாதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது எப்படிங்க தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற கேள்வி கூட மத்தவங்க முட்டு கொடுக்கணும்னு நினைச்சா வந்து கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடின்னு சொல்லும்போது அதுதான் 2 கோடின்னு தானே பதிவு பண்ணியிருக்காங்க. அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அது 100 கோடி 100 கோடி சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அத நம்ம வந்து சர்வேல போட்டா சர்வே நம்பர், பட்டா நம்பர்லாம் போட்டா வந்துருங்கிறத தாண்டி இந்த மாதிரி முட்டு கொடுத்தாங்க அப்படின்னா பழனிய பொறுத்த வரைக்கும் 2 கோடியே பெரிய விஷயம் தாங்க. ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டு இல்ல 3500 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து அங்க பார்த்தீங்கன்னா, 2 கோடி ரூபாய்க்கு போகும். 1 கோடி ரூபாய்க்கு மேல போகுது அப்டின்னாலே, அந்த ரெஜிஸ்டர் வந்து பின்வாங்கி இருந்திருக்கணும். நான் வரலப்பா, உங்க ஊர் ரெஜிஸ்டர வச்சே பார்த்துக்கோங்க. ஏதாவது வில்லங்கம்லாம் வந்துரக்கூடாது. அதனால நான் தலையிடல. நான் வந்து ஒரே நாளில் இவ்ளோ வந்து செக் பண்ண முடியாது, வெரிஃபை பண்ண முடியாதுன்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம். இத மாரிலாம் கொஸ்டின்ஸ் நெறைய வரத்தானே செய்யும் மக்களுக்கு. வந்தா புடிச்சு உள்ள போடுவீங்க. இதுல என்னன்னா திமுக இவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கலவரம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. கலவரம் வர மாரியான ஒரு ட்வீட்ட ஆதவ அர்ஜுனா வந்து எலக்ஷனுக்கு முன்னாடி போடுறாரு. ஜென்சி புரட்சி நடக்கும். அதுவும் நேபாள்ல நடந்த மாரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வீட்ட போட்டுட்டு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் டெலீட் பண்றாரு. என்னென்னமோ நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது நடக்கும்போது திமுக என்ன மாரியான ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க? கலவரம் வரும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா போய் அவர் வீட்ல உட்கார வச்சு அவர அரெஸ்ட் பண்ணி போட்டிருந்தீங்களா? போடல. 41 பேர் இறந்ததுக்குமே யார நீங்க வந்து சேர்க்கல அப்படின்னு இன்ன வரைக்கும் மக்கள் மன்றத்திலயா இருக்கட்டும், இல்லாட்டினா டிவி சேனல்ஸ்ல வந்து டிபேட்ஸ்லாம் நடத்துறவங்க எல்லாருமே வந்து விஜய ஏன் நீங்க அதுல வந்து ஒரு A1 குற்றவாளியாக, இல்ல A2 குற்றவாளியாக சேர்க்கல. இது திமுக செய்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிஜமாகவே திமுக வந்து விஜய்க்கு எவ்வளவு தூரத்துக்கு அரசியல் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும், ஆனா போடுறதுக்கே திமுக தான் சொல்லிக் குடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும், இந்த நாகரிக அரசியலை நீங்க கைவிடணும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன்.